இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் டித்வா புயலிலிருந்து மீட்பு பணிகள் அதே போன்று இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் மக்களுடைய வாழ்க்கை என்பதில் அரசு உறுதுணையாக செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிதி தொகைகளில் முறைகேடு இடம்பெறுவதாகவும் மக்களிடத்தில் சரியான உதவி திட்டங்களாக இருக்கட்டும் நிதிகளாக இருக்கட்டும் அவர்களிடத்தில் சென்று அடையவில்லை. அதற்கு அரசியல் தலைமைகள் அதே போன்று அதிகாரிகள் என்பவர்கள் அங்கு இடையில நிற்கின்றார்கள். அவர்களை தாண்டி மக்களிடத்தில் சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவர்களால் தான் மக்களிடத்தில் அந்த நிதி உதவிகளாக இருக்கட்டும் உதவி திட்டங்களாக இருக்கட்டும் சென்றடையவில்லை. சரியாக இவர்கள் ஒரு முட்டுக்கட்டியாக இருக்கின்றார்கள், இடையில நின்று குழப்பம் விளைவிக்கின்றார்கள் என்கின்ற நிறைய விடயங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஜாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி தொடர்பில் பல விடயங்கள் பேசு பொருளை உண்டு பண்ணி இருந்தது. இது சார்ந்து நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதைத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல நகர்வுகள் இருக்கின்ற பொழுது நெடுந்தீவு பிரதேசத்தில் 25,000 ரூபாய் கொடுப்பனவுக்காக 778 வீடுகள் தெரியப்பட்டதாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். நெடுந்தீவில் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களது எண்ணிக்கை 1410, பதிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களது எண்ணிக்கை 4102, மொத்த வீடுகள் எண்ணிக்கை 1190, டித்வா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எண்ணிக்கை 1216, 25,000 கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்பட்ட வீடுகள் எண்ணிக்கை 778 என்ற விடயத்தை நெடுந்தீவு பிரதேச செயலாளர் சொல்லியிருக்கிறார். டித்வா புயல் தொடர்பாக 2024-25 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களின் அந்த விவர கையேடுகளின்படி நெடுந்தீவு பிரதேச செயலாளரினால அரசாங்க தகவல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அனர்த்தம் இடம்பெற்ற காலத்தில் நெடுந்தீவு பிரதேசமானது சகல போக்குவரத்து மார்க்கங்களும் துண்டி வைக்கப்பட்டிருந்தது. மின்சாரம் மற்றும் சகல தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனால் குறித்த நேரத்தில் வெள்ளடனால கிராமங்கள் தோறும் சென்று சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை அங்கு காணப்பட்டது. இதன் காரணமாக அவர்களுடைய புள்ளி விபர தகவல்கள் அடிப்படையில் கடந்த கால அனைத்து அனுபவங்கள் அடிப்படையில் மாவட்ட செயலகத்துக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்குது. அந்த காலப்பகுதியில் நெடுந்தீவில் வசித்த குடும்பங்கள் அனைத்துமே சமூக பொருளாதார ரீதியான பாதிப்புக்கு முகம் கொடுத்திருப்பது பாரிய பாதிப்பினை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் குறித்த தகவல் வழங்கப்பட்டது. தற்போது அனைத்து நிவாரண சேவைகள் நிலைய சுற்றறிக்கைகளுக்கு ஏற்ப உரிய படிவங்களுக்கு அமைவாக பொருத்தமான உத்தியோகர்களால் பெறப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமே கொடுப்பனவுகள் மற்றும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என்பதை தான் அறிவிக்க தருகின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதையும் தாண்டி தற்பொழுது மீட்பு பணிகள் மக்களுக்கான நிவாரணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. நிதி உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மைய நாட்களில் சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனுரவ் என்றால் காசு என்கின்ற வகையிலான பல பதிவுகளை நாங்கள் பார்த்திருந்தோம். சரி, அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான பேச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் வடக்கை மையப்படுத்தி என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை விரைவில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த யோசனை நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சிகளில் உள்ளடக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலப்பு தேர்தல் முறைமை, வாக்களிக்கும் முறைமை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட தேர்தல் முறைமை ஒன்றை உருவாக்குவதற்கு விரிவான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தெரிவுக்குழுவின் அறிக்கை அதன் முதல் கூட்ட தினத்திலிருந்து 3 மாத காலத்துக்குள்ள அல்லாட்டி நாடாளுமன்றத்தினால் நீடிக்கப்பட்ட காலத்துக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருப்பதை
இங்கே நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி அரசியல் ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். மாகாண சபையை அரசியல் தீர்வாக திணிக்கப்படுவதும் அதனை தலையில் தூக்கி கொண்டாடி திரிவதும் தவறு என்கின்ற விடயத்தை அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அழகாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்த என்ன அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார் என்பது சார்ந்து நாம் பார்ப்போம். தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் மாகாண சபை தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் ஒன்றினை எதிர்வரும் ஜனவரியில் உருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கு தெற்கு உள்ளடங்களாக நாட்டின் சகல பாகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் சிவில் சமூக குழுக்களை ஒன்றிணைத்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் மக்கள் இயக்கம் ஒன்றை உருவாக்கியிருப்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர் தரப்பின் தலைமையின் கீழ் சிங்கள கட்சிகள் செயல்பட முன்வருமா என்ற சந்தேகம் எழுகின்ற அதேவேளை சிங்கள கட்சிகள் மாகாண சபை தேர்தலை உண்மையாக விரும்புகின்றார்களா என்பதிலும் சந்தேகங்கள் தற்போது இருக்குது. இந்த விடயத்தில் மகாநாயகர்கள் சம்மதிப்பார்கள் என கூற முடியாது. அவர்களை பொறுத்தவரையில் மாகாண சபை இல்லாமலேயே அரசாங்கம் சுமூகமாக இயங்குகின்றது என்ற கருத்தே மேலோங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். மகாநாயகர்கள் எதிர்த்தால் சிங்கள கட்சிகள் முன்வரப்போவதில்லை. தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செல்வாக்கினை வீழ்த்துவதற்கு மாகாண சபை தேர்தலை பயன்படுத்தலாமா என்ற அந்த கட்சிகள் யோசிக்கின்றனர். இந்த யோசனை உறுதியானது என கூற முடியாது. ஆனால் தமிழ் கட்சிகளும் பெரிதாக ஒத்துழைக்கும் என சொல்வதற்கு இல்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே இது தொடர்பான கருத்தரங்குகளை நடத்தியுள்ளதனால சம்மதம் தெரிவிக்க முற்படலாம். ஆனாலும் அண்மை காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒப்பந்தம் முறிந்துவிடும் என்ற அச்சம் அதற்கு உள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13வது திருத்தத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்னெடுத்தால் ஒப்பந்தத்திலிருந்து தானாக விலகி கொண்டதாக கருதப்படும் என்ற முகத்துக்கு நேராகவே கூறிவிட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒப்பந்தத்தை காட்டியே தமிழரசு கட்சியுடன் அது பேரம் பேச முற்படுகிறது. முன்னணியுடன் ஒப்பந்தத்தை முறித்தால் அதன் பேரம் பேசும் பலம் தானாகவே பலவீனமாகிவிடும். ஆகவே இதற்கு தமிழரசு கட்சி ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டாது. இது பற்றி உண்மையிலேயே தெளிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சுமந்திரன் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் 3 வியூகங்களாக முன்வைத்து செயல்படுகிறார். அதில் முதலாவது இந்தியாவை திருப்திப்படுத்துவது. சுமந்திரனுடைய மேற்குலகின் ஆதரவாளர்கள் என்பதால இந்தியா அவரை மானசீகமாக ஏற்க தயாராக இல்லை. அவருக்கு எதிராக ஸ்ரீதரனை ஊக்குவித்ததில் இந்தியாவிற்கு பங்குண்டு என்றும் கடந்த காலத்தில் பேசப்பட்டது. இதனால ஸ்ரீதரனை விட இந்தியாவின் பக்கம் தான் நிற்கின்றேன் என்று வலிந்து காட்ட வேண்டிய தேவை இவருக்கு உண்டு என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இந்தியா ஸ்ரீதரனோடு நிற்கும் வரை அவரை பலவீனப்படுத்துவது கடினம் என்பது சுமந்திரனுக்கு நன்கு தெரியும் என்ற விடயத்தை இந்த அரசியல் ஆய்வாளர் சொல்லி இருக்கிறார். ஸ்ரீதரனின் பலம் என்பது தமிழ் தேசிய சக்திகளின் ஆதரவும் இந்தியாவின் ஆதரவும் தான். ஆகவே தமிழ் தேசிய அரசியலில் தீவிரமாக இருப்பதற்கு இந்தியாவிற்கு சங்கடங்களை கொடுத்தாலும் ஸ்ரீதரனின் பக்கமே இந்தியா நிற்கின்றது என்ற விடயம் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இந்திய தூதரகத்துக்கும் இவருக்கும் இடையிலான நல்ல உறவு நீண்ட காலமாக நிலவுது. மக்கள் செல்வாக்குள்ள இந்த ஸ்ரீதரனை இழப்பதற்கு இந்தியா தயாராக இல்லை. தமிழரசு கட்சியின் கட்டுப்பாடு சுமந்திரனிடம் இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு ஸ்ரீதரனை இருக்கிறது. இரண்டாவது முதலமைச்சராகுவதற்கான சுமந்திரனுடைய விருப்பம். பதவி இல்லாவிட்டால் அவருக்கு அரசியல் செய்வது கடினம். தமிழ் அரசியல் தலைவர்களில் பலர் பதவி இல்லாவிட்டாலும் முக்கிய அரசியல் செயற்பாட்டாளர்களாக இருந்திருக்கின்றனர், தற்போதும் இருக்கின்றனர். தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளராக இருந்த அமிர்தலிங்கம் 1970ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்தார். ஆனாலும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக அவரே இருந்தார். தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த நாளே அவர் கட்சியில பணியாற்ற கட்சியின் தலைமையகத்துக்கு வந்துவிட்டார். தனது சட்டத்தண்ணி தொழிலையும் பார்க்காது முழு நேரமாக கட்சியின் பணிகளிலேயே அவர் ஈடுபட்டிருந்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். போராட்டங்களையும் தலைமையேற்று நடத்துகின்றார். சுமந்திரன் பதவிகள் இல்லாவிட்டால் இயங்க மாட்டார். பதில் பொதுச் செயலாளர் பதவியையும் அதற்காகவே பெற்றுக்கொண்டார். அதுவும் போதாதென்று மக்கள் பிரதிநிதி என்ற அந்தஸ்தை எடுப்பதற்கு முயல்கின்றார். ஜனாதிபதியிடம் தன்னுடைய விருப்பத்தை நேரடியாக கூறியிருக்கின்றார். சாணக்கியனின் தந்தையின் மரணச்சடங்குகளை ஜனாதிபதியை சந்தித்த போது மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை என்றால் நான் எப்போது முதலமைச்சராவது என்று கேட்டிருக்கின்றார் என்ற ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது. மூன்றாவது சுமந்திரன் முன்னெடுக்கும் கொழும்பை மையப்படுத்திய அரசியல் என்று சொல்லலாம்.
கொழும்பின் பெருந்தேசிய நலனுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பெருந்தேசியவாத நலனை கேள்விக்குட்படுத்தாத மேற்கொள்ளும் அரசியல் அதுவாகும். சிறிது காலம் தமிழ் தேசிய அரசியலோடு நிற்பதாக காட்டிக்கொண்டார். தமிழ் தேசிய சக்திகளும் சுமந்திரன் மாறிவிட்டார் என மகிழ்ச்சி கொண்டனர். அந்த மகிழ்ச்சியெல்லாம் சொற்ப காலமே நீடித்திருந்தது. கருத்துருவாக்கிகள் பலர் அவரை விமர்சிப்பதையும் கூட நிறுத்தியிருந்தனர். ஆனால் தமிழ் தேசிய அரசியலின் தொடர்ச்சியை பேணுவதில் பழக்கமின்மையினாலும் விருப்பமையினாலும் சொற்ப நாட்களை அதனை கைவிட்டுவிட்டு கொழும்பு மையப்படுத்திய அரசியலுக்கு திரும்பி வந்துவிட்டார். எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து தென்னிலங்கை அனர்த்தங்களை பார்வையிட சென்றதும் கொழும்பு மைய அரசியல் தான். தென்னிலங்கை அனர்த்தங்களை பார்வையிட சென்ற சுமந்திரன் இன்னும் வடக்கு கிழக்கு அனர்த்தங்களை பார்வையிடவில்லை. அனர்த்தத்தினால் மன்னார் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கு பார்வையிட சென்றமை பிழை என்ற விடயத்தை தற்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்ல வரவில்லை. தென்னிலங்கை அரசியல், அதாவது எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து சென்றமை கொழும்பு மைய அரசியலின் தொடர்ச்சி என்பதைத்தான் இங்கு கூற இருக்கின்றனர். மாறாக தமிழ் கட்சிகள் குழுவாக நிவாரணப் பொருட்களை பார்வையிட சென்றிருந்தால் அது வலிமையான செய்தியை சிங்கள மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்லியிருக்கும். புலிகள் சமாதான காலத்தில் நிவாரணப் பொருட்களுடன் இவ்வாறான பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். சுமந்திரன் மாகாண சபை தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தை முன்னெடுக்க முனைந்திருந்தாலும் பெருந்தேசியவாதத்தின் இனவாத பிரிவு அவரோடு இல்லை. பொதுஜன முன்னணியோ விமல் வீரவன் சவுதிய கமன்பில பல ஆகியோர் இப்படி கட்சிகளோடு அதாவது சுமந்திரனோடு ஒத்துழைக்க போவதுமில்லை. பெரும் தேசியவாதத்தின் லிபரல் பிரிவு மட்டுப்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பை வழங்கலாம். சஜித்தின் கட்சி மட்டுமே ஒத்துழைப்பை வழங்கலாம். ஆகவே இவ்வாறு பல விடயங்களை மையப்படுத்தி இவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கின்றது. அதான் இந்த டித்வா புயலின் காரணமாக மக்களுக்கான இழப்பீடுகளாக இருக்கட்டும், மக்களுக்கான உதவி திட்டங்களாக இருக்கட்டும், இதில் மக்கள் சொல்கின்ற ஒரு விடயம் அரசியல் செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய தெற்கை நோக்கிய பயணம், அதே போன்று சிங்கள தரப்பினரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு விடயம், கொழும்பை மையப்படுத்திய அரசியல் நகர்வு, மாகாண சபை, தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னத்தை செய்தார்கள் என்கின்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் பதில் நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துகின்ற பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஆகவே மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.